கோபத்தினால் ஏற்படும் பாதிப்புகளும் அதற்கான தீர்வுகளையும் பற்றி புத்தர் கூறிய 10 முக்கியமான வழிகளை பார்க்கலாம். கோபத்தை வெளிப்படுத்துவது என்பது சூடான நிலக்கரியை மற்றவர் மீது எரியும் நோக்கத்துடன் கையில் எடுப்பது போன்றது. அதில் முதலில் காயப்படுபவர் நீங்களே. புத்தர் கூறுகிறார், கோபத்தை வெளிப்படுத்துவதுங்கிறது நாம் மற்றவங்க மேலே எரியறதுக்கு நெருப்பு கட்டிய கையில் எடுக்கும்போது முதல்ல காயப்படுறது நம்முடைய கைகள் தான். அதே மாதிரி தான் நம்ம கோபப்படும்போது முதல்ல பாதிக்கப்படுறது நம்முடைய உடம்பு தான். அதனால் நம்ம எப்போதுமே கோபப்படாமல் அமைதியாக இருந்து யோசித்து எந்த பிரச்சனைனாலும் அதுக்கு நிதானமாக ஒரு முடிவை எடுக்கணும். மற்றவர் மேல் கோபம் கொள்வது என்பது அவரின் தவறை கொண்டு உங்களை நீங்களே தண்டிப்பது போன்றதாகும். கோபம் ஏன் வருது? மற்றவங்க நம்ம நினைக்கிற மாதிரி நடந்துக்கலங்கிறப்பதான் கோபம் வருது. இந்த மாதிரி கோபப்படுறத தான் புத்தர் நமக்கு நாமே தண்டனை கொடுத்துக்கிறோம் அப்படின்ட்டு கூறுகிறார். நாம் இந்த மாதிரி கோபம் படாமல் இருக்கிறதுக்கு என்ன பண்ணணும்? நம்ம மற்றவங்க மேலே உள்ள எதிர்பார்ப்புகளை குறைச்சிக்கணும். அவங்க நம்ம நினைக்கிறபடி தான் நடந்துக்கணுன்ட்டு நினைக்கக்கூடாது. ஒவ்வொருத்தரும் எப்படி இருப்பாங்களோ நம்ம அதே குணத்தை அப்படி ஏற்க பழகிட்டனா நமக்கு கோபம் குறைஞ்சிரும். வெறுப்பு எண்ணங்கள் மனதில் இருக்கும் வரை கோபம் மறையாது. வெறுப்பு எண்ணங்களை மறந்த அந்த நொடியே கோபம் மறைந்துவிடும். ஆசை, பொறாமை, இந்த 2 காரணங்களால் நமக்கு ஒருத்தர் மேலே வெறுப்பு வருது. விலை உயர்ந்த பொருளை பார்த்து அது நமக்கும் வேணும்னு ஆசைப்படுறோம். அதே மாதிரி நம்மளை விட மற்றவங்க பணக்காரங்களாக இருக்கிறாங்களேன்னு அவங்கள பார்த்து பொறாமப்படுறோம். இந்த மாதிரி ஆசையும் பொறாமையும் படுறப்போ அது நாளடைவில் வெறுப்பாக மாறி கோபமாக மாறிடுது. இந்த உலகத்தில் எதுவுமே நிரந்தரம் இல்லை அப்படின்னு நம்ம உணரணும். இந்த மாதிரி உணர்றப்போ நம்ம எல்லாத்துட்டையுமே அன்பாக பழக ஆரம்பிச்சிருவோம். நமக்கு கிடைச்சிருக்கிறத வச்சு நம்ம சந்தோஷமாக வாழ பழகிக்கணும். நம்ம கஷ்டப்பட்டு வேலை செஞ்சு நமக்கு என்ன தேவையோ அதை நம்ம அடைய முயற்சி செய்யணும். இந்த மாதிரி நம்ம எல்லா விஷயத்துலையுமே நேர்மையாக இருக்கிறப்போ நமக்கு மற்றவங்க மேலே வெறுப்பு வராது. எல்லாத்துட்டையுமே அன்பாக இருப்போம். எந்த நேரத்திலும் வெறுப்பின் மூலம் வெறுப்பு நின்றுவிடாது. அன்பின் மூலமாகத்தான் வெறுப்பு நிற்கிறது. இது மாற்ற முடியாத விதியாகும். ஒருத்தங்க நம்மள்கிட்ட வெறுப்பாக நடந்துக்கிட்டாலும் நம்ம அவங்கள்ட்ட அன்பாக நடந்துக்கிறப்போ நாளடைவில் அவங்க நம்ம செய்கிறது தப்புன்னு புரிஞ்சுக்கிட்டு அவங்களும் நம்மள்கிட்ட நல்லபடியாக நடந்துக்குவாங்க. வெறுப்பை காட்டி மாற்ற முடியாது. அன்பாக இருக்கிறது மூலமாக தான் மாற்ற முடியும். கோபம் எழும்போது விளைவுகளை பற்றி சிந்தித்து பொறுமையை கையாளுங்கள். கோபம் கொள்ளாமல் பொறுமையுடன் இருக்கிறவனே உண்மையில் வலிமை உள்ளவன். ஒரு பிரச்சனை வரும்போது கோபப்படாமல் நிதானமாக பொறுமையாக அந்த பிரச்சனையை கையாளணும். கோபப்படுறதுனால அந்த பிரச்சனை மேலும் சிக்கலாக தான் போகும். இதைத்தான் புத்தர் பொறுமையாக இருந்து ஒரு பிரச்சனையை கையாளுறவங்க தான் உண்மையிலே வலிமை படைத்தவர்கள் என்று கூறுகிறார். நீங்கள் கோபம் கொள்வதால் தண்டிக்கப்பட மாட்டீர்கள், ஆனால் உங்களின் கோபத்தால் தண்டிக்கப்படுவீர்கள். நம்ம கோபப்படுறதுனால யாரும் நம்மளை தண்டிக்க மாட்டாங்க. ஆனால் நம்ம கோபப்படுறப்போ அந்த உணர்வு நம்ம உடம்புலையே தங்கி நமக்கு மன அமைதி இல்லாமல் செஞ்சிரும், உடல் நலத்தையும் பாதிக்கும். நம்ம கோபப்படும்போது சத்தமாக பேசுவோம். பேசி முடித்ததுக்கப்புறம் நமக்கு மூச்சு வாங்கும், தலைலாம் சுற்றும். அதனால் நம்ம உடல் நலத்தோடு நல்லபடியாக இருக்கணும்னா கோபப்படக்கூடாது. செய்யும் வேலையை விருப்பத்துடனும் நேர்மையுடனும் குழப்பமில்லாமலும் செய்யுங்கள். அனைத்திற்கும் அவசரம் ஒருபோதும் வேண்டாம். நாம் எந்த வேலை செஞ்சாலும் அதை விருப்பத்தோடு செய்யணும். நம்ம பார்க்குற வேலையில் நம்ம நேர்மையோட குழப்பம் இல்லாமல் நல்லபடியாக செய்யணும்.
நம்ம விருப்பப்பட்டு ஒரு வேலை செய்கிறப்போ அது நல்லபடியாகவே இருக்கும். அவசரமாக எந்த காரியமும் செய்யக்கூடாது. அவசரமாக செய்கிறப்போ நமக்கு நிதானம் இழந்த கோபம் வரும். அதனால் எந்த காரியம் செஞ்சாலும் அதை நிதானமாக செய்யணும். எதிர்பாராத விதமாக கோபம் ஏற்படும் சூழ்நிலை அமைந்துவிட்டால் பேசுவதை தவிர்த்து மௌனமாக இருந்து விடுங்கள். பேசும் முன் சிந்திக்க மௌனம் தேவை. எதிர்பாராத விதமாக கோபம் ஏற்பட சூழ்நிலை வந்துட்டனா நம்ம பேசுவதை தவிர்த்து அமைதியாக இருக்கணும். ஏன்னா நம்ம கோபப்பட்டு பேசுகிறப்போ நம்மையும் மீறி வார்த்தைகளை விட்டு விடுவோம். அதனால் நம்மளும் காயப்பட்டு மற்றவங்களும் காயப்பட்டு பகையுணர்வு தான் மிஞ்சும். அதனால் எப்போதுமே கோபம் ஏற்படுற சூழ்நிலை வரும்போது அமைதியாக இருந்து என்ன பேசுறதுன்னு யோசித்து அதுக்கப்புறம் நிதானமாக பேசணும். கோபம் முடிவடைய மன்னிப்பு என்னும் ஆயுதத்தை கையில் எடுங்கள். மன்னிப்பு என்பது அமைதிக்கான முதல் படி. ஒருத்தங்க நமக்கு ஏதாவது தவறு பண்ணிட்டாங்கன்னா அவங்க இப்படி பண்ணிட்டாங்களேன்னு நம்ம எப்போ பார்த்தாலும் அதே பற்றி நினச்சிட்டே இருப்போம். அந்த மாதிரி நினச்சிட்டே இருக்கிறப்போ நமக்கும் நிம்மதியாகவே இருக்காது. கோபம் கூடிகிட்டே தான் போகும். நம்ம அவங்கள மன்னிச்சிட்டோன்னு வச்சுக்கோங்க, அது அவங்களுக்கு மட்டும் இல்லை, நமக்கும் அது நிம்மதியை தரும். மறப்போம் மன்னிப்போம் இந்த வாக்கியத்தை நம்ம எப்போதுமே நம்ம வாழ்க்கையில் கடைப்பிடிக்கிறது ரொம்பவே நல்லது. கோபம் என்பது பிறரால் நம்முள் எழுந்து அது நம்மையே அழிக்கும் குணம் கொண்டது. அதை கட்டுப்படுத்துவதுதான் வாழ்க்கைக்கு நல்லது. நாம் நம் கோபத்தை வென்று வாழ்க்கையில் வெற்றி பெற தியானம் மிகவும் அவசியம். கோபம் மனிதனுக்கு இருக்கக்கூடிய குணங்களில் அதுவும் ஒன்று. அந்த கோபம் மற்றவங்களால நமக்கு வருது. அந்த கோபத்தை நம்ம அடக்கி நம்ம கட்டுப்பாட்டுக்குள்ளே வச்சுக்கணும். இல்லைனா அது நம்மளையே அழிச்சிரும். தியானம் பண்ணுறது மூலமாக கோபத்தை நம்ம கட்டுப்பாட்டுக்குள்ளே வச்சுக்கலாம். தினசரி கொஞ்ச நேரமாவது தியானம் பண்ணுறப்போ நம்ம மனசு அமைதி அடையும். இதனால் கோபமும் கொஞ்சம் கொஞ்சமாக குறைஞ்சிரும். தியானம் பண்ணுறது மனசுக்கும் உடற்பயிற்சி செய்கிறது உடம்புக்கும் ரொம்பவே நல்லது. தியானம் பண்ணுறதுனால நமக்கு நல்ல எண்ணங்கள் தான் வரும். இதனால் நம்ம செய்கிற வேலையிலையும் நம்ம நேர்மையாக உழைச்சி நல்லபடியாக வாழ்க்கையில் உயரலாம்.